ஓகே, அடுத்த புதிய ஸ்ட்ரைக்கர் கார்த்தி இருக்காரு உள்ள. ஷார்ட் லென்த், ஆனா அது எப்படி ஈஸியா விடுறது அப்படின்ற மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு அடி. ஸ்கொயர் லெக்ல தரமான ஒரு அடி அண்ட் 6. இந்த பாலும் தூக்கி அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் மாட்டல. ஒருவேளை ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் செட்டு ஃபோக்கஸ்டாக வந்து வெறும் 6 மட்டும் அடிச்சா போதும், ஓடியே எடுக்க வேணாம், எதுக்கு வேர்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்க வந்துட்டாங்க போலயே. ஆமாங்க, கரெக்டுங்க. அவங்க ஓடி திருடர்கள் தான் பிடிப்பாங்க, குற்றவாளிகள் தான் பிடிப்பாங்க, பாலெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அதோ சொன்ன பாத்தீங்களா, அப்படிதாங்க. அவ்வளவுதான். மறுபடியும் இவங்க அடிக்கிறதுல ஸ்பெஷல். இவங்க அடிச்சாலே கைதிங்க மட்டும் கிடையாது, போலருங்களும் பயப்படுவாங்க. சோ அந்த மாதிரி தான் இப்ப நிலைமை இருக்குது. நல்லா இருக்குடா பாருங்க, என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்லா இருக்கியா டிஜே? உண்மையில நல்லா இருந்துச்சியா? நட்புக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னா அப்பாதுரை மற்றும் கார்த்திக் அவங்க 2 பேரும் தான் சொல்லணும். ஆமாங்க, இதுல அப்பாதுரை சாரு தனியா ஸ்பெஷல் வாரா. அவரு ஸ்ட்ரைக் எடுக்கும் போது என்னென்ன பண்ண போறாரோ. வணக்கம் சாரே, வணக்கம். நான் சப்போர்ட் பண்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு டயலாகா? ஏற்கனவே அவரோட வீடியோ ஒன்று, கிரிக்கெட் வீடியோ பார்த்தேன். அப்பவே வந்து இவங்களுக்கு ஆப்போனன்ட்ல விளையாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா முன்னாடியே வெளியே போயிட்டாங்க. ஆஹா, லட்டு மாதிரி வந்த பால வின் பண்ணிட்டாருங்க. கீழே பட்டுருச்சு. ஸோ அண்டரேஜ் ஜஸ்ட் சரியா படல. அண்ட் அது ஒரு சிங்கிள், கொஞ்சம் குயிக்கா ஓடி எடுத்துருக்காங்க. மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சிக்னேச்சர் ஸ்டெப் போடுங்க ஐயா. ஓவர் முடிவடைந்திருக்கிறது. ஓவர் முடிஞ்சிருக்கு. அருண் அண்ணா, ஐயா நான் இல்லைங்க ஐயா, இந்த பக்கத்துல இருக்கா ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான். ஓ, அப்ப நீங்க சொல்லலையா அத? நான் இல்லப்பா, சங்குமார் அண்ணன் தான்ப்பா. அண்ணன் மிமிகிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. தாம்பரம் சிட்டி போலீஸ் அணியில இருந்து. ஓ, ஓன் கமெண்ட்ரியோ? ஆமாண்ணா. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்குது. முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன்ஸ் ஆன் த போர்டு. இப்போதைக்கு பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் டிசிபி. நல்ல ஸ்டார்ட்யாப்பா. என்னதான் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் டாட் பால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும், ஒரு விக்கெட் விழுந்திருந்தாலும் 19 ரன் ஆன் போர்டு அடிச்சுக்கிறாங்க. காரணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுண்டரிஸ் தான். பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ 2வது ஓவர். டிஜே, போன மேட்ச் எங்கே விட்டியோ அதே வைப்பில் வரணும் பண்ணியே. அதே வைப்பில் வந்தால் தான் இங்கே வந்து எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ மென்டல் டிசார்டர் ஆயிடும். இல்லை, அவன் மென்டலாக ஆனால் மட்டும் தான் நல்லா இருக்க மனுஷன். இன்னைக்கு ஸ்பெஷலி மென்டல் ஆகிட்டா போல. இன்னைக்கு என்னையா கொடுத்தீங்க? ரசம் கொடுத்தீங்களா இல்லை விஷம் கொடுத்தீங்களா? எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறா போல. நான் டிஜேல அப்படியே இருக்க சொல்லலாம். புளிக்க தலையில இல்ல, பால் முன்னாடியே விழுந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ். பவுண்டரி. யார் இவரு பேட் இந்த சொல்லத்து சொல்றாரு? இவர்கிட்ட எல்லாம் யாருன்னா மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான் போல இருக்கு. லத்தி சார்ஜ் ஆல்ரெடி சார்ஜ்ல தான் இருக்கிறாங்க. ஓ, சிம்பிளா சிங்கிள். டீசன்ட் பேட்டிங். இல்ல நான் ஸ்ட்ரைக்கர்ல சார் சொல்லிட்டு இருப்பாரு, தம்பி அண்ணனுக்கும் அடிக்க பந்து கொடு, சும்மா நீங்களே விளையாட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு டீமை கொடுத்தேன். இப்ப பாரு, அண்ணன் அடிய மட்டும் பாரு. இப்ப போடுற பால ஃபுல் டாஸ் பால மிஸ் பண்ணிட்டாரு. கேட்ச். வேண்டாத தெய்வம் இல்ல அண்ணன், வேண்டாத தெய்வம் இல்ல, போவாத கோயில் இல்ல. கொஞ்ச நேரத்தை ஒட்டுமொத்தம் வந்து ஒரு டிஃபரண்ட் ஜோனுக்கு போயிடுச்சு. அருண் அண்ணா, மொத்த டீமே திரட்டிட்டு வந்தது அவர்தான். இந்த ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருந்தா அவர் நிலைமை இருந்துக்கும். ஷாட் எங்கயா சீலா போச்சுடே. ஐயோ டிஜே, போறா நீ போறா. என்ன பாட்டு போட்டுருப்ப? நம்ம சாரு
ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அடுத்த பால் மாத்தி மாத்தி இங்க பவுண்டரி கிளியர் பண்ணிட்டு இருக்காருப்பா. அங்க ஆல்ரெடி போட்டு தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு பாலையும். நீ வேற போட்டு தாக்குன்னு இருக்கிற. ஒட்டுமொத்த ஸ்டம்பையும் அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி அண்ணன் வந்து அவ்வளோ க்ளோஸில் நிற்கிறாரு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பேட்டிங் பொசிஷனு. ஹர்திக் பாண்டியா ஃபேனாக இருப்பாரோ? ஹர்திக் பாண்டியா அப்படி தான் நிப்பாப்ல டெத் ஓவரில். ஸ்லோவர் பால். ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையா கொடுத்துட்டீங்களா? ஐயா நாங்க என்னையா பாவம் செஞ்சோம்? இல்ல எனக்கு ஒரு டவுட் தெரிஞ்சாகணும். நிஜமாலுமே உங்களுக்கு போலிங் போட வரலையா இல்ல இவங்களுக்காக போலிங் போட வரலையா? அடித்தாரு சிலோன். இப்ப அவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தம்பி அடிச்ச வரைக்கும் போதும், வெளியே நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிடுவாங்க, அண்ணனுக்கும் கொஞ்சம் பந்து வெயி. ஓவர் முடிஞ்சிருச்சு பவுண்டரியோட. 2 ஓவர் முடிவுல 44 ரன் ஃபார் 1 விக்கெட் லாஸ். தெரியும் இருங்கயா, ஒரு 2 பால் அடிச்சாதானே தெரியும். என்ன பத்தி பேசாதீங்க. கலரா ரீலா விடுற. ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். எப்பா நீ ஆளாக மாட்ட, ஆனா போகும்போது அந்த ஜீப் வெளியே தான் இருக்கு பாரு. செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. டிஜே ஆன் ஃபயர். உன்னை தெரியும்டா எனக்கு. டிஜே ஆன் ஃபயர். வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்தலன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அவருக்கு அவரே போட்டுக்காரு. டிஜே பேரை மட்டும் சொல்ல அருண். டிஜே ஜாக். அவர் அப்படியே சொல்லிருக்காரு. அப்படியே சொல்ல சொன்னா. அப்ப டைட்டானிக் படத்துல வர மாதிரி நீ ஓஹோ அவுட்டா பா. அப்ப ஜாக் செத்து போயிடுவாப்ல, பரவாயில்லையா? ஓ பால் பவுண்டரியா? இல்லண்ணே, இல்லங்க டீப்ல ஆள் இருக்காங்க. சோ சிங்கிள். அண்ணா ஜாக் டைட்டானிக் நீங்க, ஆனா டைட்டானிக்ல ஜாக் போயிடுவாப்லையே. இல்ல அதான் சொன்னேன். இப்போ இன்னைக்கு முடியும் போது அவள் தான். அடுத்த பால். ஸோ ஃபீல்டில் அங்கங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. லெக் சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸ்கொயர் லெக்கு எங்கள் டீப் மிட் விக்கெட் அந்த லாங் ஆனு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எத்தனை பேர் இருந்தாலும் ஓங்கி ஒய்யாரமாக அடிக்கிறதா என் வேலைன்ற மாதிரி அண்ணன் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா உயர்ந்த மனிதர். மாற்றி என்ன பவுன்ஸ் போட்டாலும் ஈஸியாக அடிச்சு போடுவார் போல. ஆமாங்க அருண், இவங்களுக்கு எதிராக விளையாடும் போது நான் 2 விக்கெட் எடுத்தேன் இந்த டீமுக்கு எதிராக. அடிச்சாரு. ஒரு கேட்ச் பிராக்டிஸ். பிடிப்பாங்களா? இல்ல யாருமே. 3 பேரு மோசம், 4 பேரு சேர்ந்தா நாசம். அது என்னங்க பால் நிலாவை தொட்டுட்டு ஓடுறாரு. எட்ஜ் திக் எட்ஜ், ரொம்ப திக்கான ஒரு எட்ஜ், ரொம்ப ஹைட் பேரு. ஸோ 3 பேர் நடுவில் ஓடி வந்தாங்க. பட் யாருக்குமே மாட்டல. மண்ணு பால் தான் சந்திரமண்டலம் போயிட்டு வருது. சந்திரமண்டலமா? பாத்துட்டு வருதா? சந்திரமுகியை பாத்துட்டு வருதா? மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் கேள்வி கேட்க சொல்லுவாங்க. அங்கதான் வராரு. பிடிச்சு மூக்க கட் பண்ணி விட்டு. யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா. அதுக்குள்ள யாரு? ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க. வைட் ஆயிடுச்சுங்க. வைட் பால். ஸோ அந்த பால் திருப்பி போட வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அன்னூர் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்தாதான் வந்து மேட்ச்சுக்கு அவங்களுக்கு கம்பேக் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, சோ ஃபார் நல்ல ஓவர் தான். டீசென்டான ஓவர். மற்ற ஓவர் மாதிரி கொஞ்சம் பெரிய இம்பாக்ட் இல்லாம டீசெண்டா தான் போய்கிட்டு இருக்குது. அருணையா டீமோட கேப்டன் வந்து கொஞ்சம் நல்லா பக்குவமா போட்டுட்டு இருக்காருங்க. இல்ல அருணையா எந்த நேரத்துல ஹர்திக் பாண்டியா பின்னாடி போய் போலன்னு பொலகிறாருன்னு சொன்னாரு தெரியல. அவ்வளவுதான். நோட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு தான் நான் யாரையும் பெருமையா ஆகாஷ் அங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்துட்ட பயமா? கண்ணு தெரியல அதனால. ஆமா, மத்திய சிறைச்சாலையில் தள்ளிடுவான்னு ஒரு பயம். அங்க இருந்தா கொஞ்சம் இல்ல அது அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டீம். ஐயாலாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னையா கலரா ரீல் விடுற? உண்மையிலுமே தெரியுமா? அப்ப தூக்கின்னு போயிடுவார் உனக்கு. எத்தனை தடவை மாட்டினீங்க? ஓ அங்க அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடப்பட்ட ஒரு பந்து எக்ஸ்ட்ரா கவர்ல ஜஸ்ட் ஒரு சிங்கிள். சம ஓவர்ல 3வது ஓவர். கேப்டன் இழுத்து பிடிச்சி போட்டுட்டு இருக்காருப்பா. வேற லெவல் கேப்டன். ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சீரியஸ்லி செம கம்பேக்.
ஸோ ஃபார் பெரிய அளவில் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த ஒரு பால் பவுண்டரி போகாமல் தப்பிச்சிட்டா சூப்பர் ஓவரு. ஐயோ தயவு செய்து அருண் தூக்கி அடிச்சாரு. அருண் தலைமறைவு, மன்னிச்சிருங்க. மூணு ஓவர் முடிவுல ஸ்கோர் 56, 1 விக்கெட் லாஸ். சூப்பர் அருண். அண்ணா ஈசால கப் நம்து நம்து தான் போய் கிடக்குது. கொஞ்ச நேரம் கம்பெனி அவ்வளவுதான். குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னைக்கு சொல்லிட்ட மாதிரியே டிஜேவும் ஷேர் கேர்ள்ஸும் பண்றாங்க. என்ன ரீசன்? என்ன பண்றாங்க? பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குது. டிஜே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதால தான் அவங்களே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இவ்வளவு நாளா டிஜே தூங்கிட்டு இருந்தாராம். ஐயோ கண்டுபிடிச்சாங்களே. கரெக்டா கண்டுபிட்டான். 18 நாளா தூங்கிட்டு இருந்தாரு. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சீரியஸ்லி நல்ல வைப்ல இருக்காரு டிஜே ஜாக். நையா டிஜே நடுவுல ஏதாவது நமக்கு பெரிய ஒரு கேப் வந்தது. அந்த கேப்ல யார்ட்டையா போன்ல பேசுனியா? ஆள் தெரியல போட்டு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? மர தமிழே. ஓ கொஞ்சம் மிஸ்ஸுப்பா. வெல்கம் டாட் பால் அகைன். ஓகே, ஒரு வார்ம் வெல்கம். அதான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது யாருட்ட அடி கிடைக்க போகுதுன்னு தெரியல டிஜேக்கு. ஐயா எதிர்பார்ப்பாரு. கவுண்டரா வர்ற கவுண்டரு நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. ஓகே, அடுத்த பால். ஓ அகைன் விக்கெட்டா. விக்கெட் கொடுத்துட்டாங்க இறுதியா. ஆக்சுவலா செம பால். அரவுண்ட் தி விக்கெட்ல நல்லா வெளிய கொண்டு போனாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஆக்சுவலா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அங்க போயிட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக் பண்ணி இருக்காங்க. சீரியஸ்லி போன ஒரு இம்பாக்ட். அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயோ அம்மான்னு சத்தம் வரும். யாரும் ஓடிடாதீங்க. எங்க இருந்து இப்போதைக்கு நான் ஒரு குட்டி பேட்டி எடுக்க போறேன் ஐயா. ரைட். இப்பயே அண்ணா இதுதான் எடுக்கிற கடைசி பேட்டியா இருக்கும். இப்பயே சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிங்க. ஐயோ அம்மான்னு சத்தம் வந்தா யாரும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10. ஸோ ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். இப்போதைக்கு பேசிட்டு இருந்தாலும் சாரி, டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரி. ஆனால் நீங்கள் அப்படியே உங்களோட கேமை கண்டினியூ பண்ணுங்க. சார் வாங்க சார் ஃபர்ஸ்ட். ஐ சார் லாங் டைம் நோ சி. சொன்னா நம்ப மாட்டாரு பார்த்தீங்களா சங்கமம் சார். ஐ நோ யூ பிஃபோர் இட் செல்ஃப்ல. முன்னாடியே எனக்கு உங்களுக்கு தெரியும்ல. காவல்துறை உங்கள் நண்பன், அதனால எல்லாருக்கும் தெரியும். பாடா நான் குமார். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா டைம் முடிஞ்சது. வா டைம் முடிஞ்சது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம் இந்த கேமை. சும்மா ஜாலியாக விளையாடுறதுக்காக, பனி சுமையிலையும் ஜாலியாக விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் விளையாடுறது. நல்லா 6 அடிச்சிருக்காப்புல கார்த்திக். அவர் நல்லா கேட்டுரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாக்குழுவினருக்கு வந்து நம்ம போலீஸ் சார்பாக வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆகாஷ் ப்ரோ, ஒரு ஃபியூ. ஆகாஷ் ப்ரோ, ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ்.
50 அடிச்சிருக்காரு அந்த பேட்டரி. தட்ரா கிளாப் சொல்லலாம். வாழ்த்துக்கள்யா. கண்டினியூ. ரிவர்ஸ்ல ஒரு பெரிய நோபால், பெரிய நோபாலுங்க இது. ஓகே, ஃப்ரீ ஹிட் வருது. அண்ட் ஐயா, லைவ் எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க, கிரவுண்ட் எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க, பீச்ல கிரிக்கெட் ஆடுறது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட்? உண்மையாலுமே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் ஐயோ மறுபடியும் சிலோன் பக்கம் தூக்கி அடிச்சாரு. இப்போ சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீல் வந்து இந்த அலைக்கடல், நம்ம காற்றுகள் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து நம்ம கோவளம் ஊராட்சி மன்றம் சார்பாக வந்து இவ்வளோ பெரிய 274 டீம்ஸ் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இது இவ்வளோ சிறப்பாக சீரும் சிறப்பமாக ஒரு 30 நாள் நடத்துகிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த நம்ம தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து இந்த அளவுக்கு நடந்தது கிடையாது. அது ஒரு சட்டமன்றம், இந்த திருப்பூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு மட்டும் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து விளையாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் இந்த கோவளம் ஊராட்சி மன்றத்துக்கும் உங்கள் தலைவருக்கும் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த விழா குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்பாதுரை சார், ஒரே கேள்வி, மைக்கு கையிலே வச்சுங்க. இந்த கார்த்திக் விளையாடுறாரு, அவர் கார்த்திக் தானே? எஸ் சார், எஸ் சார். எஸ், அவர் எப்பவுமே இப்படியா இல்லை இப்போ மட்டும் தான் இப்படியா? எப்பவுமே அவர் அப்படிதான் சார். ஓ அப்படிதான். அப்ப முதல்ல இவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது அவர் தான். இந்த அடி அடிக்கிறாரு, நீங்க புடிச்சு போடாம இருக்கிறீங்க உள்ள. பிளேயிங்ல மட்டும் தான் இது பண்ணுவாரு. அவர் பழகுனீங்கன்னா அன்பா பாசமா இருப்பாரு. அன்பா பாசமா இருப்பாரு. பாருங்கப்பா, காவல்துறை உங்க நண்பன் அன்பா பாசமா இருப்பாரு. நீங்க என்ன தப்பு பண்ணிட்டா கூட ஐயா என்ன மன்னிச்சிருக்கணும் காவல்துறை கார்த்திக் அவர்கள்கிட்ட போய் நிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா உங்களை பிடிச்சுன்னு போயிடுவாங்க. இல்ல இல்ல இல்ல. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தவறு செய்யறவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்பாங்க கண்டிப்பா. அதுல இருந்து மறுபடியும் அந்த தவறு செய்யக்கூடாது. அதுதான். நான் இன்னும் ஒரு வாட்டி கூட தப்பு பண்ணல. தப்பு பண்ணிட்டு உங்க முன்னாடி நிக்கலாமா? இல்ல, தெரிஞ்சு தவறு செய்ய வேண்டாம். இது அன்பான வேண்டுகோள். ஓகே, எல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான். தேங்க்யூ சார். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற டீம் உங்களுடைய பலமான டீம். ரொம்ப ஹைட், ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஹைட் நல்லா சம ஹைட், வெயிட்டா போய் இருக்குது வெளியே. ஆமாங்க ஹைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ அப்பாதுரை சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல சாட்டா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அப்பாதுரை சாரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தா போல, அது வழியே வந்து மாட்டிக்கிட்ட போல. இப்பதான் மனசுல அவர் நினைச்சாரு, நீ மாட்டிக்கிட்ட. நான் என்ன பண்றது? ஐயோ, கேட்ச் பிராக்டிஸ் தான் நினைக்கிறேன். முடிவுக்கு வந்தது. ஐயோ போச்சுங்க. என்னங்க வசூல் ராஜா தொல்லை இனிமேல் இல்ல அப்படின்ற மாதிரி கார்த்திகோட தொல்லையை நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா மிஸ் பண்ணிட்டீங்க. அடிக்கிறாரு பாருங்க, என்னமா அடிக்கிறாருங்க. யாக்கர சொருனால அங்கனக்குள்ள கிண்டின அடிப்பட. ரெண்டாவது ரன். ஓ மை காட். த்ரோ கொஞ்சம் பெட்டரா இருந்தா அதான் இருந்திருக்கும். ரன் அவுட் ஒரு வாய்ப்பு, அதுவும் போச்சு. ஏன்னா அவருமே வந்தல இருந்து பவுண்டரியா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ முடிவோட தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவர் இங்க இருக்க வேண்டியது கிடையாது, ராணுவத்துல இருக்க வேண்டியது நினைக்கிறேன். எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருப்பா. என்ன ஆச்சு? எங்க இருக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. ரன் அவுட். இப்படி ஒரு இன்னிங்ஸ் இப்படிதான் முடிவடையணும் அப்படின்னு இருக்குது. சோ அது வேற வழி இல்ல. ரன் அவுட் ஆயிருக்காங்க. வெல் பேட்டிங், சீரியஸ்லி மாத்தி பவுண்டரிஸா டீல் பண்ணி வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணி கெத்தா வெளியே வராரு கார்த்தி ப்ரோ. வேற லெவல் நாக்கு, வேற லெவல் நாக்கு. என்ன ஸ்கோர்? அவர் என்ன ஸ்கோர்? 66. யார் அவரா? ஆமாண்ணே. அடேங்கப்பா, ஒரு டீம் ஸ்கோர் அடிச்சிட்டு வராருங்க. எல்லாரும் கிளாப்ஸ் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. சீரியஸ்லி செம்மையான ஒரு நாக்கு. தொடர்ந்து அடுத்த ஒரு போல். சேர் கேர்ள்ஸ் பரவச நிலைக்கு போயிட்டாங்களா? மாரியாத்தா மலையேறு மலையேற வேணாம். ஏய் வாய மூடியா. என்னைக்கா ஒரு நாள் மலை ஏறுறாங்க அவங்க. பிரகானா, அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மலை ஏறிட்டாரு. இங்க டிஜே ஏறிட்டாரா? அங்க தவளை வச்சு சுத்திட்டு இருக்காரு, கையில இதை வச்சு ஜிகினா வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அது நம்ம புரியலையே. அது டிஜே இல்ல, அது நம்ம. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேக் டு பேக் விக்கெட் விழுந்திருக்குது இங்க. சோ எங்கேயோ இருந்த மேட்சை மறுபடியும் எங்கேயோ திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஒன் மேன் ஷோ மறுபடியும் இங்க பாக்குறோம். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா அந்த பேட் பாய்ஸ்க்கு. அவங்க தான் அந்த வைபை கொண்டு வந்தாங்க. 11 பால்ல கேமை முடிச்சாங்க.
ஃபுல் டாஸ் Catch. ஃபுல் டாஸ் மூணாவது பாருங்க அடுத்தடுத்து கேட்ச். டி மேட்ரிக் அடுத்தது. டி மேட்ரிக் டி மேட்ரிக் டி மேட்ரிக் டி மேட்ரிக்கா ஆமா முதல்ல ரன் அவுட் கொடுக்க முடியாது. அஞ்சு ஓவர் முடிவுல ஸ்கோர் 85 ரன்ஸ் ஆன் த போர்டு. 86 ரன் டார்கெட். ஏங்க ஆனூர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சாதாரணமா நினைக்காதீங்க, அந்த டீம்லயும் பேட்டிங் இருக்கு. ஆமாண்ணே. கண்டிப்பா இந்த ஸ்கோரை வந்து எட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்துல மேட்ச் அதேதான் மொத்தத்துல மேட்ச் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வெயிட் பண்ணி பாப்போங்க. சரி டீச்சர் நீ வெயிட் பண்ணு போ. DJ Remix King. ஹலோ செக் ஐயா. டிஜே வைபுக்கு போயிட்டார், வேற ஒன்றும் இல்லை. சாரி ஃபார் த இன்டரப்ஸ். மன்னிச்சிருங்க, நடுவில் டக்குன்னு வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. என்ன விஷயம் அப்படின்னா டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்டோட அடுத்த குவிஸ் நம்பர் 3 இன்னைக்கு நாளுக்கான கடைசி கொஸ்டின் வந்துருக்குது. அண்ட் அந்த கொஸ்டின் நெட்டில் வந்தாச்சு ஐயா. ஸோ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க 9712334567 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இங்கே இப்போதைக்கு 85பா டார்கெட்டு. शर्मा जी के बेटा 86 போடுடியா. இருப்பா போர் அடிச்சா. DJ Remix. ஸோ எனிவேஸ் சரியான பாட்டே, ஒரு செம வைபு. எல்லாரும் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கம் போட்டிருந்தீங்க அப்படின்னா தூக்கம்லாம் கலையிற அளவுக்கு நம்ம டிஜேவே தூக்கம் கலைஞ்சிருச்சு. அவருக்கே தூக்கம் கலைஞ்சிருச்சு. அப்போ யாருக்கு தூக்கம் கலையாம 86 இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா டிசிபிடி இல்லைன்னா ஆனூர் ஃப்ரெண்ட்ஸ்? ஏய் வாய் முன்னேந்து போடா. போக முடியாதுடா. ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. சரி பேசுறா உனக்கு இல்லாத வார்த்தையாப்பா, பேசுப்பா. சிங்கிளே எஸ் முதல் ரன் வந்தாச்சுங்க ஆனூருக்கு.
முதல் பால்லே ஒரு சிங்கிள். ஸோ ஆகாஷ் அண்ட் டில்லி பாபு உள்ள பேட்டிங் வந்திருக்காங்க ஃபார் ஆனூர். அண்ட் பவுலிங்ல கார்த்திகா. ஏங்க ஹர்திக் பாண்டியா தான் போலங்க, டீமோட ஹர்திக் பாண்டியா தான் நினைக்கிறேன். பவுலிங்கையும் ஓபன் பண்றாரு, பேட்டிங்கும் அடிக்கிறாரு, பவுலிங்லயும் போடுறாரு. மொத்தத்துல ஒரு ஆல் ரவுண்டரா தெரியுறாரு. 66 ரன். ஆனா நீ அடிச்சத உனக்கு நான் அடிச்சு காட்டுறப்பா பாக்குறியா அப்படின்ற மாதிரி 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. ஃபிளாட் 6ங்க. டாட் பாலே. ஸோ 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக் கார்த்திக் கிட்ட இருந்து. கார்த்திக் பாண்டியா இனிமேல் அவரு செல்லமா அப்படி சொல்லிக்கலாம். என்னம்மா ஆண்டானுங்க முதல் இன்னிங்ஸ்லப்பா, சீரியஸா பேசாமலாம் இருக்கவே முடியாது. 66 ரன் முதல் இன்னிங்ஸ்ல. சங்கமாம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, அது சொன்னப்ப எனக்கு இதுதான் அடிச்சது. சங்கமாம்ஸ் நான் என்னப்பா சொன்னேன், என்னப்பா கோத்து விடுறேன். ஒரே டீம் மொத்தமா டீம் அடிக்கிற ஸ்கோர் ஒரு ஆள் அடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. நல்ல விஷயமா இருந்தா சத்தமா சொல்லு. வேற எதுனா அவங்கள பத்தி மாத்தி என்ன சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துறாத. அடிக்கடி ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டியது இருக்கு. ஆஹா கச்சாட்டே. ஆனா டாட் பால் மட்டுமே பீட் ஆயிருக்காரு. நீங்க சொன்னோன்னே எனக்கு வந்து கோவலம் சூப்பர் கிங்ஸ் ஞாபகம் தான் வந்துருச்சு. சங்கமம் நல்ல வேலை பாய்க்காதையா, ஏற்கனவே அசிங்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்கு. அடியா ஐயா அப்பாதுரை ஐயா கேட்சே இல்ல. டைவ் போடுவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம், டைவ் போடலையே அப்படின்ற மாதிரி சைடுல அடிச்சாரு. பால் எங்கே வந்து வந்துச்சு? ஆமா அவுட் சைடு எட்ஜ் பட்டு திரும்ப ஆஃப் சைடுல தான் விழுந்திருக்குது. அதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருகிறது. முதல் ஓவர் முடிவுல ஒரு மேண்டேட்டரி பவர் பிளே முடிவுல 8க்கு நோ லாஸ். அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா 78 ரன் அடிக்கணுங்க. 4 ஓவர்ல 78 ரன். ஓவர் கிட்டத்தட்ட 20 ரன். ஐயா டிஜே அடிச்சு விடியா. இந்த சாங்குக்கு யார் ரொம்ப ஃபீல் பண்றாங்களோ இல்லையோ, இந்த கோவலத்தில் இருக்க அன்பு தம்பி விக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஆஹா 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 ஆறு இந்த மாதிரி பல ஆறு தேவை. விக்கி டான்ஸ் ஆடிட்டே போப்பா விக்கி. முதல் பாலே 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. போன ஓவர் குவைட் ஆனதானே, இந்த ஓவர் அடிச்சு ஆடுறப்பா அப்படின்னு சொல்லு. அரவிந்த் இங்க தான் இப்ப அரவிந்த் தேடிட்டு இருந்தீங்கல்ல, அரவிந்த் இங்க தான் இருக்கா போல. எந்த அரவிந்த்? உன் பேர் என்ன பேருப்பா? நம்ம கேமராமேன் கையா. உன் பேரு? அரவிந்த் நோலன் ஒருத்தவர் இருக்காரு, அரவிந்த் பாலன் ஒருத்தவர் இருக்காரு. நல்ல ஷாட். ஆனா சிங்கிள் மட்டுமே. எஸ் ஓகே. சங்கமம் செந்த அரவிந்த சொல்றான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. ஆம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுற. அரவிந்த் வயிறு எரியுது உனக்கு, எதுக்கு வயிறு எரியுது? இல்ல நீ வந்து ஆட. அது அரவிந்துக்கு, உங்களுக்கு இல்ல. அரவிந்துக்கு தான் சொல்றேன், அவரோட இதுல தான் நானும் சொல்றேன். மைண்ட் வாய்ஸ்ல 2 அரவிந்த் இங்க தான் இருக்காங்க. இன்னும் 6 நிறைய தேவை. சங்கமாம் நாகு வேற இங்க தான் இருக்காரு. எல்லாம் நல்லா வைப் ஆயிடுச்சு. நாகு டான்ஸ் ஆட விட்டுருங்க. நாகராஜ் வந்துருப்பா, மேடைக்கு வந்துருப்பா. ஷாட் ஃபிளிக்.
எஸ் 6 நான் தான் சொன்னேன்லப்பா, திருப்பி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பைத்தியா இருக்க போகுது மேட்ச். எஸ் உண்மைடா, செம்மையா ஆடிட்டு இருக்காங்க ஆனூர் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப். 3 பால்ல 3 சிக்ஸ் அடிச்சிருக்காருன்னா ஒன்னும் பாத்தீங்கன்னா 51 ரன் 18 பால்ல ஓவருக்கு 17. டென்ஷன் ஆன். எஸ் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவங்களும் பலம் வாய்ந்தாங்க. ஏன்னா சங்கமம் அந்த அளவுக்கு போலிங் போட்டு இவங்கள்ட்ட அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். மேம் ஸ்டேஜ் வரைக்கும் ஏறிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன வெக்கம், இறங்கி ஆடிடுங்க. இன்னும் 3 ஓவர் இருக்குல்ல. இளம்பிறை யா ஓகே நன்றி. ஸோ பவுலிங்குள்ள இளம்பிறை 3வது ஓவர் போடுவதற்கு என்னமா ஆடிட்டு இருக்காங்க இங்க. 35 ரன் 2 crucial ஓவர். இந்த ஓவர் வெரி இம்பார்ட்டன்ட், both side இம்பார்ட்டன்ட் ஓவர் இது. மேட்ச் முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா மேட்சே முடிஞ்சு எல்லாம் கிளம்பிடுவாங்க. இப்போ என்ன நீ வரவே இருக்கிற சிங்கே இல்லாம போட்டியப்பா, எனக்கு வருத்தம்பா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம். என்னப்பா நீ பேசுன. ஓகே எனிவேஸ் கமிங் பேக் டு த மேட்ச். முதல் பாலே ஒரு டாட் பால் போட்டிருக்காரு இளம்பிறை. அப்பாடான் இருக்கும். விக்கெட் கீப்பிங்ல கேப்டன் ஹிம்செல்ஃப் அப்பாதுரை அவர் தான் நின்றுட்டு இருக்காரு. அடுத்த பந்து இன்னொரு டாட் பால், பேக் டு பேக். ஷாட் ஜஸ்ட் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ரன் மட்டுமே. அடுத்த வந்து நல்ல ஸ்விங் ஆஃப் த பேட். தேர்ட் மேன் இன்னும் கொஞ்சம் ஃபைனா இருந்தா கைக்கே போயிருக்கும். பவுண்டரியா பவுண்டரியா, சீரியஸா பவுண்டரியா? ஹவ் கம்? ஓ மை காட், ஏப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி பவுண்டரி பார்த்ததே இல்ல. பவுண்டரி ஒரு அவுட் சைட் எட்ஜ் பட்டு பறந்துட்டு போயிருக்குங்க. ஐயா சாரி, சூப்பர் சாங் அப்ப நிறுத்திட்டேன். ஒரு பால் பாக்கி இருக்கு. சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க இப்போதைக்கு டில்லி பாபு அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் டில்லி பாபு கிட்ட இருந்து டெல்லி வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு செம்ம கிளீனா அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதோட பாத்தீங்கன்னா 3வது ஓவர் முடிவுக்கு வருதுங்க. 40க்கு நோ லாஸ் அண்ட் இன்னும் 46 ரன் வேணும். 12 பால்ல போட்டு விடுப்பா டிஜேப்பா. எல்லாருக்கும் டைலாக் போடுறல, உனக்கு டைலாக் போடணும் பாரு. அந்த மாதிரி ஃபிகர்லாம் சத்தியமா உனக்கு மாட்டாதுடா, வாய்ப்பே இல்லை ராஜா. நல்ல ஷாட், ஆனா ஒரே ஒரு ரன் மட்டுமே.
ஸோ 46-12 பால்னு சொன்னேன், 45-11 பால்ல. இது வந்து போன மேட்சுக்கு முன்னாடி மேட்ச்லேருந்து கஷ்டம், இந்த டார்கெட்டே அடிக்க முடியாதுன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். ஆனால் போன மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் எனிதிங் இஸ் பாசிபிள்ங்க. காற்று வேற இப்போ த்ரூ த விண்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சாருன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. போல்டு மிஸ் போல்டு. ஃபைனலி இந்த ஓவர் ரொம்ப குருஷியலான ஓவர் சொன்னேன். ஸோ இது இம்பேக்டா இருக்கும். அப்படி யாருன்னு பார்த்தா பவுலிங் டீமுக்கு தான். ஸோ எஸ், பேட்டிங் உள்ள இப்போதைக்கு கருணா வந்துகிட்டு இருக்காரு. இளம் முதல் பால்லையே இல்லை, ரெண்டாவது பால்லே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அனதர் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஸ்ட்ரைட் இன்டு த விக்கெட் கீப்பரோட ஹேண்ட். கேப்டன் தான் நிற்கிறாரு அப்பாதுரை சார் அவர்கள். அண்ட் அவர் கைக்கு தான் இருக்குது ஒரு டாட் பால் அப்படின்னு சொல்லலாம். 3 பந்துகள் இன்னும் பாக்கி இருக்குது. 41 இப்போதைக்கு ஸ்கோர். அடிச்சாரு காத்துல இல்ல, தாண்டி சரியான ஆயிட்டுங்க. ஸ்லோ பால் ஏமாத்திட்டாருங்க. நல்ல வேரியேஷன். பட் என்ன மாதிரியான ஒரு மேட்ச், கடைசி 2 மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமா வைபுக்கு கூட்டு வந்துட்டாருங்க. தேங்க்ஸ் டிஜே, சீரியஸா ஜாக்கு ரொம்ப நன்றிப்பா. வைடு புள்ளிங்களுக்கும் நன்றி. எப்பா இங்க ஆபரேட்டர் இங்க சுவிட்ச் போட்டாதான் அங்க லைட் எரியும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்ட் அதோட ஓவர் முடிவுக்கு வருகிறது. நீ ஒரு ஆர்டிஸ்ட். ஐயோ என்ன சீரியஸா கேக்குறேன். நான் கேப்ல ஏதாவது நிறைய டைலாக்லாம் எடுத்து போட்டியா? முடிஞ்சிச்சுங்க 4 ஓவர் முடிவுல 48க்கு 1. லாஸ்ட் ஓவர்ல 38. மனம் தளராதீர்கள். லாஸ்ட் ஓவர்ல 38 அடித்தால் வெற்றி. பவர் பிளே, எஸ், ஒரு பேட்டிங் பவர் பிளே. அதனால தான் வந்து தீபாவளி முடிஞ்சு போனாலும் வரப்போற தீபாவளிக்கு முன்னாடியே கம்மி மட்டம் சுத்தி இருக்காரு நம்ம அம்பேரு. லாஸ்ட் ஓவர் 38. அப்பா கொஞ்சம் பெரும் மூச்சு விட்டுக்கிறேன்ப்பா. சீரியஸா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸ்லாட்ல இருந்த பால் ஆனா எங்கேயுமே போகலையா? எஸ், எங்கேயுமே போகல. மிட் ஆஃப் கைக்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இம்ரான். ஸ்லோ பாலுங்க, ரொம்ப அவுட் சைட் ஆஃப்ல நான் போட்டிருக்காரு. வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். ஸோ அடுத்த மேட்ச் இன்னைக்கு நாளுக்கான கடைசி மேட்ச், 205வது மேட்ச். ஷாட் இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. திரும்பவும் மிட் ஆஃப் கைக்கு ரன் அவுட் வாய்ப்பு. ஓட்டாரு. ஸோ அந்த 205வது மேட்ச் குரூப் பியோட முதல் 3வது ரவுண்டோட முதல் மேட்ச். கேம் ட்விஸ்டர்ஸ் ஃப்ரம் சிறுசேரி வர்சஸ் புல்லட் பாய்ஸ். ஸ்ட்ரைட்டா கை விழுங்க, ஸ்கொயர் லெக் கை விழிய, பேக்வர்ட் ஸ்கொயர் லெக். அங்க இங்க நவர வேணாம், அவுட். அவுட்னா பாட்டு போட்டாதான் எங்களுக்கு தெரியும். டிஜே என்ன பண்றாரு? சுக்காப்பியா குடிச்சுக்கிறாரு டிஜே.
ஸோ 205வது மேட்ச் பற்றி பேசிட்டு இருந்தால் அதுக்கான டாஸ் அப்டேட்டும் கூடிய வீடியோவில் இங்கே வரும். இப்போதைக்கு கேம் ட்விஸ்டர்ஸ் ஃப்ரம் சிறுசேரி வர்சஸ் புல்லட் பாய்ஸ் ஃப்ரம் மணம்பட்டி. அண்ட் இந்த 2 டீம் தான் ஆட போகிறாங்க 205வது மேட்ச். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் அதோட மேட்ச் முடிவுக்கு வருது. அண்ட் வெற்றி பெற்ற டிசிபிடி டீமுக்கு வாழ்த்துக்கள். நல்லா ஆனீங்க ஆனோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம்.